ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிராண்ட் சேனல். நம்ம இதில் வந்து ஸ்டாட் ப்ரோடைய டுட்டோரியல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஓவராலாக வந்து என்னென்ன மெத்தட்ஸில் ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடலிங் மெத்தடில் மேஜர் 2 மெத்தடில் மாடலிங் மோட்லேயும் சரி, ஸ்டாட் எடிட்டர் மெத்தட்லையும் சரி எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ அதாவது ஜாமெட்ரி கிரியேஷன் ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ அடுத்த செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணுறது. ஆர்சிசியா, ஸ்டீலா, டிம்பரா அப்படின்னு அசைன் பண்ணுறது. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து செக்ஷன் ப்ராப்பர்ட்டி அசைனிங் ஃபார் ஆர்சிசி அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஸ்டாட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த மாடலிங் மோடில் இந்த ரிப்பன் மெனுஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாமெட்ரி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை மறந்துடுங்க. ஸோ அதுக்கடுத்து ஜென்ரலில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அசைன் பண்ணணும். ஸோ ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பேலட்ஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டு, இதில் வந்து செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும். இதில் வந்து எடிட்டு, டெலிட் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா டிஃபைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ரெக்டாங்கிள் செக்ஷனா, சர்க்குலர் செக்ஷனா, டி செக்ஷனா, ட்ரிபிள் ஸ்டாடு இந்த மாதிரி ஜென்ரல், டேப்பர்டு ஐ, டேப்பர்ட் டியூப், அசைன் ப்ரொஃபைல், ஸோ இதெல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம வரும் டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள் கேட்கும். இது நம்ம சர்க்குலர் காலம், நம்ம சர்க்குலர் பீம் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒய்டின்றது டயமீட்டர் ஆஃப் டயமீட்டர்னு கொடுத்தோம்னா வந்துடும். அதுக்கடுத்து ரெக்டாங்கிள் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஒய்டின்றது டெப்த்து, இஜெட்ன்றது வித்து. நம்ம ஆக்சுவலாக என்ன நம்ம ஸ்பெஷனோட டைமென்ஷன் என்ன, காலத்தோட டைமென்ஷன் என்ன, பீமோட டைமென்ஷன் என்ன, காலம் பீமுக்கு ரெக்டாங்கிள் கொடுப்போம். ஸோ ஸ்கொயர்னால் அதுக்கும் ஸ்கொயர் கொடுக்க முடியாது. பட்ஜெட்டு ஒய்டி ரெண்டுமே சேர்ந்து கொடுத்தது ஸ்கொயர் செக்ஷனாக வந்துடும். ஸோ இதை வந்து ரெக்டாங்கிள் செக்ஷன் பண்ணுறது. அதுக்கடுத்து டி பீம், இதை ஒரு ஃபீல்டு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கு. டி பீம் வந்து இந்த மாதிரிலாம் செக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதோட சைஸ் எல்லாம் கொடுத்தோம்னா போதும். இப்போ டி பீம் அதே மாதிரி இந்த எல்லா டைமென்ஷன் ஒய்டி, டெப்த்து, ஓவரால் டெப்த்து, ஃப்ளாஞ்ச் டெப்த்து, வெப் டெப்த்து, அப்புறம் வித் ஆஃப் வெப், ஸோ இதெல்லாத்தையும் கொடுத்தீங்க, விஜெட் பி எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அசைன் ஆகிடும். இதை வந்து ஸ்டீலாகவும் மாற்றிக்கலாம், இதை கிளிக் பண்ணி ஸ்டீலாகவும் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் ஸ்டாடல் பீம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்ஜ் டெக்னில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து எகைன் நம்ம இந்த டைமென்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, ஒய்டி, ஜெட்டி, ஜெட்பி இதெல்லாம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்லைடிங் ஸ்ட்ரக்சர், ஒரு ஐசோ பென்டகன் ஷேப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ அப்போ அந்த மாதிரி ஓன் ஷேப்பில் வந்து கொடுக்குறது இந்த மாதிரி ஜென்ரல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து டேப்பர்டு ஐ செக்ஷன் பார்த்திங்கன்னா மேஜர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்கில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த டேப்பர்டு ஐ செக்ஷன் கொடுக்குறது யூஸ் பண்ணுவாங்க. டாப் ஃப்ளாஞ்சு, பாட்டம் ஃப்ளாஞ்சு, வெப்பு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பில்டிங் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த இதை நம்ம போய் பண்ணி ஆகணும். நார்மல் ஸ்டீலில் வந்து ஐ செக்ஷன், ஆங்கிள் செக்ஷன் இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா அது ஒரே ஈவனாக இருக்கும். நம்ம அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டேப்பர்ட் செக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு நம்ம அதில் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து ஷேப்பை மாற்றணும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருப்போம். ஸோ டேப்பர்ட் ஐ செக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் நம்ம F1, F4 இதெல்லாம் என்னென்ன சொல்லியிருப்பாங்க. F1 வந்து டெப்த் ஆஃப் செக்ஷன் அட் ஸ்டார்ட் நோடில் ஒரு டெப்த் ஆஃப் செக்ஷனு. F2 வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ் ஆஃப் வெப். F3 டெப்த் ஆஃப் செக்ஷன், எண்டு நோடு. ஸோ இந்த ஒரு டைமென்ஷன்ஸ் நம்ம டைமென்ஷன் தெரிஞ்சு கொடுத்தா அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஸ்டாடல் ஐ ஷேப்பில் கொண்டு வரது அப்படின்றது. இது எங்கே ப்ரீ இன்ஜினியரிங் பிள்ளையில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரீ இன்ஜினியரிங் பிள்ளை டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதில் தான் ட்ரிபிள் ஸ்டாடல் ஐ ஷேப்பில் தான் போய் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து போல் செக்ஷன், அதாவது டேப்பர்டு டியூப்லர் செக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம போல் செக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோட டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அசைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் கமாண்டை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா டேப்பர்டு டியூப் செக்ஷனில் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைன் ப்ரொஃபைல்ன்ற வந்து பீமா காலமாக நம்ம செஞ்சதுக்கப்புறம் நம்ம இதிலேயே ஓன்லி அது ஸ்டீலுக்குள்ளே போகாமல் இதிலே நம்ம ஓன் ஆங்கிள் ஷேப் செஞ்சு அதில் வந்து பீமும் கொடுத்துக்கலாம், காலம் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி அசைன் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஆர்சிசி ஸ்டீல் 2க்கு வர்றது. ஸ்டீலில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஈவன் செக்ஷன், ஒரு ஆங்கிள் செக்ஷன் தனியாக நம்ம அப்படி இப்போ ஐஎஸ்சி அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ஸ்டீலில் தனியாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து செக்ஷன் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். நம்ம கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஷேப்,
செக்ஷன் டேட்டாபேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். முதல் போயிடுறேன். புரியும். ஸோ இதில் வந்து செக்ஷன் டேட்டாபேஸ்ன்னு இருக்கா, அந்த செக்ஷன் டேட்டாபேஸில் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்டீலுக்கு போகும். அதில் வந்து ஈவன் செக்ஸர், அன்ஈவன் செக்ஸர் இல்லாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி. இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து எஸ் ஷேப், ஐ ஷேப், எம் ஷேப் இந்த மாதிரி இருக்கும். ஐஎஸ் ஹெச்பின் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம் 150 இதெல்லாம் நம்ம ஸ்டீல் டிசைன் படிச்சிருப்போம். அதில் ஸ்டீல் டேபிளில் கோடுக்குள்ளே பார்த்துருப்போம். இந்த வியூ டேபிள் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த டேபிளுக்கும் போகும். நம்ம எடுக்கக்கூடிய ஏஎஸ்டி, கிராஸ் ஏரியா, நெட் ஏரியா, ஐஎக்ஸ்எக்ஸ், ஐஒய்ஒய், ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே காமிக்கும். நம்ம அப்படியே கிளிக் பண்ணி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ஸ்டீல் ஃப்ரேம் நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பாக இதை நம்ம அசைன் பண்ணியாகணும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பு, ஆங்கிள் ஷேப், ஆங்கிள்லேயே வந்து சிங்கிள் ஆங்கிள், டபுள் ஆங்கிள், பேக் டு பேக் கனெக்ஷன்ஸு, நம்ம அங்கே பார்த்தோம் டியூப்லெஸ் செக்ஷன், பைப், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி டாப் டு பாட்டம் ஃபுல் செக்ஷனும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக தான் யூஸ் பண்ணணும். அங்கேயே ஸ்டீல் பார்த்தோம். இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னிவன் டேப்பர்டு செக்ஷன், டாப்பில் கம்மியாக டயமீட்டர் கம்மியாக பாட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி டேப்பர்டு ஐ செக்ஷன் அந்த மாதிரிலாம் போகல நம்ம இதில் தான் போயாகணும். ஸோ போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்லாப் எலமெண்ட்டு, பிளேட் எலமெண்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா பிளேட் திக்னஸ் கொடுத்தாகணும். அதுக்கு பிளேட் திக்னஸ் வந்து நம்ம எவ்வளோ சைஸ்ன்றது இங்கே நோடு 1 நோடு 2 கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டீலாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பிளேட் திக்னஸ் நம்ம கொடுத்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பீட் ஆங்கிள் என்னென்னா நம்ம காலம் மார்க்கிங் பண்ணுவோம். காலம் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே டேரக்ஷனில் எக்ஸ்லே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முக்காலுக்கு ஸ்கொயர் காலம் அப்படின்னா இனி எந்த டைரெக்ஷனில் திருப்பி வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன், ரெக்டாங்குலர் காலம் அப்படின்னா ஓரியன்டேஷன் எக்ஸில் ஒரு டைமென்ஷன் இருக்கும், ஒய்ல டைமென்ஷன் இருக்கும். இப்போ ஓரியன்டேஷன் மாற்றுறப்போ மாறும். ஸோ அப்போ வந்து பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிக்கு 3/4 அடி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அடி வந்து ஒய் ஆக்சில் வர மாதிரி, எக்ஸ் ஆக்சில் வந்து 3/4 அடி வர மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ணிவிட்டு இப்போ அதை மாதிரி ஆக்சிஸ் மாற்றிக்கணும், ஓரியன்டேஷன் மாற்றணும், 180 மாற்றணும். நம்ம பண்ணால் ஆங்கிள் கொடுத்தோம்னா அந்த டிகிரி மாறிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு காலத்தை மட்டும் மாற்றி வைக்கலாம், திருப்பி வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பீட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நான் டேரெக்டாக ஸ்டேடில் உங்களை ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஜாமெட்ரி நம்ம போர்ட்டல் ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம். இப்போ இது வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு டிராயிங் மாதிரி தான் போட்டிருக்கோம். இதில் எந்த ஒரு அசைனிங் ப்ராப்ளம் இல்லை. ஒரு லைன், சென்டர் லைன் பண்ணுறோம். அப்படி இதை கிளிக் பண்ணி இதை 3D வியூ, 3D ரெண்டரிங் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு இந்த ஆக்சிஸில் வெறும் லைன் மட்டும் தெரியும். இது எது ஒரு அசைனிங் பண்ணலை, மொத்ததாக சொன்னது ஒரு உயிர் கொடுக்கல. ஸோ அப்போ கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஃபைன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆர்சிசிலேருந்து போய்க்கிறேன். சர்க்குலர் காலம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலருக்கு வந்து 0.23 மீட்டர் வச்சுக்கோமா. 3/4 அடி காலம், 3/4 அடி டயமீட்டர் வச்சுக்கோங்க. 0.23 ஆடு. இப்போ நான் என்ன பண்ணேன், இதை வந்து மொத்தத்துக்கு அசைன் டு வியூ, கர்சர் டு வியூ இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஏதாவது பீம் செலக்ட் பண்ணால் பீம் அசைட்டட் பீம் மட்டும் ஆகணும். அசைன் டு வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் எல்லாமே அசைன் ஆகிடும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி அசைன் கொடுக்கணும். ஸோ பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் அசைன் ஆகும். அசைன் பண்ணாலும் கேட்கும். இப்போ நீங்கள் 3D போய் பாருங்கள், இது மட்டும் அசைன் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஹோல் ஸ்ட்ரக்சர் எனக்கு அசைன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னா செகண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அசைன் டு வியூ கொடுங்க. அசைன் டு வியூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே கேட். இப்போ யூ வாண்ட் டு ப்ரொசீட், எஸ். ஸோ அப்போ வந்து இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸில் ஒரு டியூப்பில் ஒரு சர்க்குலர் செக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அகைன் டிஃபைன் ரெக்டாங்கிள் செக்ஷன். நான் என்ன பண்ணிக்கன்னா டெப்த் வந்து 0.4, அதாவது ஒரு அடிக்கு. ஸோ ஒரு அடினா 0.3 வரும். 0.3 வித்து வந்து 3/4 அடி 0.23. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஆடு கொடுத்துருங்க. ஸோ அப்போ இது தான் வந்தீங்க. ஸோ இப்போ இந்த இதை மட்டும் நான் வந்து வியூ மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கில் கலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப போய் பார்த்திங்கன்னா இதை மட்டும் ரெக்டாங்கில் கலாம் வரும் 0.23 இது. ஸோ இப்போ நான் எனக்கு அசைன் டு வியூ எல்லாமே எனக்கு இதிலே வேணும், ரெக்டாங்கில் வேணும், அசைன் டு வியூ கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ போய் திரும்ப பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாம் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான். எதுவுமே வந்து அவுட்டர் டு அவுட்டர் இருக்காது. எல்லாம் தெரியும், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான். இதில் நான் அந்த காலம் ஓரியன்டேஷன் சொன்னேன்னா காலம் ஓரியன்டேஷன் மாற்றி வைக்கலாம். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணலாம், காலம் ஓரியன்டேஷன் பீட் ஆங்கிள் போங்க. பர்டிகுலர் இந்த எலமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நான் பீட் ஆங்கிள் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து ஆங்கிள்ஸ் வந்து டிகிரி வந்து எகைன் நான் 90 டிகிரி நான் கொடுக்குறேன்.
பீட்டா ஆங்கிள் 90 டிகிரி சரிங்களா. அசைன் டு செலக்டட் பீம்ஸ் அசைன். இப்போ போய் நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது மாறி இருக்கும். பீட்டா ஆங்கிள் 90 டிகிரி மாறி இருக்கும். இப்போ 180 டிகிரி மாற்றுவோம். 180 டிகிரி 90 டிகிரி தான் இருக்குது. 180 டிகிரி மாற்றுவோம். பீட்டா 90 டிகிரி எடிட். செலக்ட் பண்ணுங்கள் அசைன் 180 டிகிரி. இப்போ போய் திரும்ப அகைன் ஸோ ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். பீட்டா ஆங்கிள் மாற்றியும் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி எடிட் கொடுத்துட்டு 45 டிகிரி இருக்கும். ஓகே, இப்போ 45 டிகிரி திரும்பி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆங்கிள் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தத்துக்கு ஒரு கம்பேரிசன் 3 தான் 45 டிகிரி திரும்பியிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ வந்து ஓரியன்டேஷன் மாற்றுறது. ஸோ ஓரியன்டேஷன் மாற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு தான் வந்து என்னன்னா பீட்டா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இது பீட்டா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா அப்பப்போ சொன்னால் தான் புரியும், தனியாக புரியாதனால உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறோம்னா அகைன் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டிஃபைனில் வேறு என்னென்ன இருக்குது, நம்ம எல்லாமே இந்த மற்ற டி ட்ரெபுசைடல் ஜென்ரல் டேப்பர்ட் ஐ டைமென்ஷன் எல்லாமே F1 F2 F3 இந்த ஃப்ளாஞ்சோட டாப் வித்து எல்லாமே தெரிஞ்சு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது அசைன் ஆயிரும். அதேமாதிரி டேப்பர்ட் டியூப்பும் அதே மாதிரி தான். டியூன்றது டெப்த் ஆஃப் டியூப் அட் ஸ்டார்ட் நோடு, ஸ்டார்டிங்கில் இது எண்டு நோடு. டாப் டு பாட்டம் வேரியேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டியூப்லெஸ் நம்ம வேணால் கொடுத்து காமிக்கிறேன். 0. டாப்பில் 0.23 வச்சுக்கிறேன். இது வந்து 0.4 வச்சுக்கிறேன். திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.01 வச்சுக்குவோம். 2 ஆட். இப்போ நான் அந்த ரவுண்டட் ஷேப்பை நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இது டேப்படாக கண்டிப்பாக வரும். அசைன் டு செலக்டட் நோட்ஸ். இப்போ போய் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நோடு வந்து நம்ம கம்மியாக கொடுத்தோம், பாட்டம் நோடு வந்து அதிகமாக கொடுத்தோம், திக்னஸ் எல்லாம் கம்மி கொடுத்ததுனால இந்த மாதிரி வந்துருக்கு. டேப்பர்டு டியூப் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கன்னா முன்னாடி சொன்னேன், நான் பிபிடியில் காமிச்ச மாதிரி ஒரு போல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு போல் ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன டேப்பர் டியூப்பு. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. அசைன் ப்ராஃபைல் வந்து டபுள் ஆங்கிளாக பீமாக காலமான்ற நம்ம ஸ்டீல் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து அலுமினியம் இதுலேயே ஸ்டீல் மட்டும் இருக்காது, அலுமினியம் கான்கிரீட் எல்லாமே இருக்கும். ஸோ இது தேவையான பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்து வந்து செக்ஷன் டேட்டா பேஸும் நம்மளோட சொன்னது தான். ஸ்லோவாக இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செக்ஷன் டேட்டா பேஸ் வந்து பியூர் வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரு. இப்போ ஐ செக்ஷன் ஐஎஸ்ஹெச்னா டாப் டு பாட்டம் வரையும் டேப்பட் ஆகாது, சைஸ் வேரி ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஈவன் ஆகிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து செக்ஷன் டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேப்பட் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறையா வந்து வேறு கண்ட்ரிஸ்லாம் இருக்கும். நம்ம இந்தியன் கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியன் கண்ட்ரிஸில் வந்து இதெல்லாம் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் செக்ஷன் போகிறேன். ஆங்கிளில் ஐஎஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் 20 ஈக்குவல் ஆங்கிள் அன்இக்குவல் ஆங்கிள் இருக்கும். ரெண்டு இலக்குமே 20 ரெண்டு இலக்குமே 20 mm 20 mm. 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 mm திக்னஸ். இதில் வந்து சிங்கிள் செக்ஷன் டேபிள், ஆரியன்னா சிங்கிள் ஆங்கிள் வைடு ரிவர்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது, பேக் டு பேக் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டீட்டெயில்ஸ்க்கான வியூ டேபிள்ஸில் போனீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் ஐஎஸ்ஓ 2020 ஈக்குவல் ஆங்கிள் 3 திக்னஸ்ஸு, இதோட லென்த்து 2020.
டீன்றது டெப்த்து 20 mm, வித்து 20 mm, ஆக்சிஸ் ஏஎக்ஸ் பாருங்கள், ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.12 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆர் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷனு, இஜெட் டைரக்ஷனு R1 என்னென்ன ரேடியஸ் ஆஃப் வேரியேஷனு. ஸோ இதெல்லாம் வந்து இது என்ன சார் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா, இதில் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து வியூ டேபிளில் போய்ட்டு ஸ்டீல் டேபிளில் போய் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிளை வந்து நான் அசைன் பண்ணி காமிக்கிறேன். அசைன் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் பாருங்கள் தெரியும் செலக்டட் பீம்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அசைன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆங்கிள் செக்ஷனு, சிங்கிள் ஆங்கிள் செக்ஷனு, இது ஆங்கிள் ஓரியன்டேஷன் மாற்றணும், மாற்றி நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் செக்ஷன் டேட்டா பேஸில் போய்ட்டு உங்களுக்கு ஹெவி ஐ செக்ஷன் யூஸ் பண்ணணுமா, நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள், ஐ செக்ஷனு, சேனல் செக்ஷனு, ஸோ எல்லாமே வந்து அது ஈக்குவல் செக்ஷனுக்கு நம்ம செக்ஷன் டேட்டா பேஸில் போய் எடுத்துப்போம். அகைன் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் போய் இண்டியனில் போங்க. இண்டியனில் போயிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஐஎஸ்ஹெச்பி எடுத்துக்கலாமா, ஐஎஸ்ஹெச்பி இண்டியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம், எல்பீம் லைட் பீம். இப்போ ஹெவி பீம் வந்து 115 எடுத்துக்கிறேன். ஆடு க்ளோஸ். இப்போ எதனா ஒன்று போகிறேன்னா இந்த 2 காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ்ஹெச்பி நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஐ செக்ஷனு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்படி தான் அசைன் பண்ணுறது. ஸோ இப்போ அசைன் பண்ணுறது ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுருந்தீங்க. நம்மளோட சொன்ன மாதிரி திக்னஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வேரியேஷன், பிளேட்டில் வந்து நம்ம கொடுக்கணும். பிளேட் எதுவும் கொடுத்துருக்கோம், எலமெண்ட்டில் வந்து பிளேட் கிரியேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிளேட் திக்னஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இதெல்லாம் நான் ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நான் விட்டு அவங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் ரொம்ப பாடி பண்ணுறாங்கன்னு ஒரு 5 to 10 minutes இருக்கிற மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் போட போகிறேன், RCC ஃபுல்லாக போட போகிறேன், ஸ்டீல் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஓவரால் எல்லாமே அப்படின்றது தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அசைனிங்கில் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அசைனிங்கில் எந்த ஒரு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், அதை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் வந்து மெசேஜோ இல்லை வீடியோவோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கட்டட பொறியாளர்.